இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க அந்த கதையை. கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோன்னு அப்போ தான் சொன்னார். அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசித்தது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னான், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இதை யோசித்ததோட மூஞ்சை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இவன் சொல்கிறதே இவ்வளோ வரைக்கும் இவன் நிறையா சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசித்ததே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போது கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போதெல்லாமே நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான். எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டாக அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் ஒரு நிறையா அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு இருக்கு. பட் அப்புறம் யோசித்து பார்த்தா தோணாமல் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வைல்டாக யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் இது எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார். ஏன்னா எதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் அது எட்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பார். எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே விக்ரன் கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை பண்ணால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது.